நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி 100க்கு 100 மதிப்பெண் வாங்க ஆசையா அப்படின்ற வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தாக்கா டே 7 பார்க்க போகிறோம். பயோபாட்னி யூனிட் 2 கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தாக்கா 7 1 மார்க் 5 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தாக்கா டே 6 வரைக்கும் டே 1லேருந்து டே 6 வரைக்கிறதுக்கான வீடியோ வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் 12th ஸ்டாண்டர்ட் சென்டம் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டம் வாங்கணும்னு ஆசை இருக்கிறவங்க டெய்லி கொடுக்குற ஒர்க்கை டெய்லி முடியுங்க. அப்போ தான் வந்து பார்த்தினாக்கா நம்மளால் சென்டம் வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோவுடைய மெயின் எய்மே வந்து பார்த்தினாக்கா நம்ம எல்லாருமே இந்த இயர் எண்டில் அடுத்த இயரில் நடக்க போகக்கூடிய இந்த அகாடமிக் இயர் எண்டில் நடக்க போடக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் எல்லாருமே நல்லா எழுதுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டவுட்டாக இருக்கிற ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா 1 மார்க் கொஷின், மிஸ்டேக் ஆகக்கூடிய ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா 1 மார்க் கொஷின் அண்டு கம்பல்சரி கொஷின். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சீரீஸு அதை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சீரீஸ் போய்கிட்டுருக்கு. ஸோ பயன்படுத்திங்க எல்லோரும். ஸோ சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஷின். 1 மார்க்கில் ஃபஸ்ட்டு டேஷ் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹவ் லிவிங் திங்ஸ் ரிசீவ் காமன் ட்ரைட் ஃப்ரம் ப்ரீவியஸ் ஜெனரேஷன். ஸோ அப்போ ஜெனடிக்ஸ் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் ஸ்டடி. அப்போ ஜெனடிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹவ் லிவிங் திங்ஸ் ரிசீவ்ஸ் காமன் ட்ரைட் ஃப்ரம் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். ஒரு லிவிங் ஆர்கனிசம் எப்படி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து அந்த ட்ரைட்னா கேரக்டர்ஸை ரிசீவ் பண்ணுது, அதை பற்றி படிக்கிற படிப்புக்கு தான் என்ன பேருனா ஜெனடிக்ஸ். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எப்படி நம்மளுடைய அப்பா அம்மா கிட்டேருந்து வருது, அதை பற்றி படிக்கிற அந்த படிப்புக்கு தான் ஜெனடிக்ஸ் அப்படின்ற பேர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். த டேர்ம் ஜெனடிக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. அப்போ ஜெனடிக்ஸ் அப்படின்ற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா W. பேட்டிசன் இன் 1906. அப்போ W. பேட்டிசன் அப்படின்றவர் 1906 ஜெனடிக்ஸ் அப்படின்ற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின். டிரான்ஸ்மிஷன் ஜெனடிக்ஸ், கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ். இப்போ ஜெனடிக்ஸ் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட்டுன்னு சொன்னேன், அதுலேயே சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அப்போ டிரான்ஸ்மிஷன் ஜெனடிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், ஜெனடிக்ஸ்னால் சொல்லிட்டேன், எப்படி பேரண்ட்டுக்கிட்ட இருந்து நமக்கு கேரக்டர்ஸ் வருது அப்படின்ற அதை பற்றி படிக்கத்தான். அப்போ டிரான்ஸ்மிஷன் என்னது? அப்போ டிரான்ஸ்மிட், ஒரு இடத்துல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ பாருங்கள், டீல்ஸ் வித் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜீன் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப்ஸ்ப்ரிங். பேரண்ட்கிட்ட இருந்து ஆப்ஸ்ப்ரிங்க்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதை பற்றி படிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்மிஷன் ஜெனடிக்ஸ், ஆல்சோ நோன் அஸ் கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ். ரொம்ப பழைய காலத்துலேருந்து நம்ம படிக்கிறது. அப்போ நம்ம ஜெனடிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட்டுக்கும் இதே தான் நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம். பேரண்ட்டுக்கிட்டேருந்து எப்படி ஆப்ஸ்ப்ரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரக்டர்ஸ் ரிசீவ் ஆகுது அப்படின்றது. அடுத்து மாலிகுலர் ஜெனடிக்ஸ் டீல்ஸ் வித் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜீன் அட் மாலிகுலர் லெவல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீல்ஸ் வித் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜீன். அப்போ ஒரு ஜீனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன்ஸை பற்றி படிக்கிறதுக்கு மாலிகுலர் ஜெனடிக்ஸ் அப்படின்னு பேர். அப்போ அந்த ஜீன் அப்படின்றது ரொம்ப மைனூட்டான ஒன்று, அதனால் அதுக்கு பேர் மாலிகுல் அப்படின்னு பேர். அடுத்து பாருங்கள், பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ். பாப்புலேஷன் ஜெனடிக்ஸுக்கும் குவான்டிடேட்டிவ் ஜெனடிக்ஸுக்கும் ஒரே சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அப்போ அங்கே பாருங்கள், பாப்புலேஷன் ஜெனடிக்ஸில் டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி இன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபார் ட்ரைட் விச் இஸ் டிட்டர்மைன்ட் பை ஃபியூ ஜீன். அப்போ பாப்புலேஷன் ஜீன் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸில் இருக்கக்கூடிய ட்ரைட், அந்த கேரக்டர்ஸை ஃபியூ ஜீன்ஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணால், டிட்டர்மைன் பண்ணால் அதுக்கு பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் அப்படின்னு பேர். இதே குவான்டிடேட்டிவ் ஜெனடிக்ஸ் அப்படின்றது டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி ஆஃப் ட்ரைட் இன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ட்ரைட் ஆர் கவர்ன் பை மெனி ஜீன்ஸ். ஸோ எங்கள் பாப்புலேஷன் ஜெனடிக்ஸில் பியூ ஜீன்ஸு, குவான்டிடேட்டிவ் ஜெனடிக்ஸில் மெனி ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாப்புலேஷன், ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸோடைய அந்த கேரக்டர்ஸை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து 7th 1 மார்க். டேஷ் இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட் டு ஆப்ஸ்ப்ரிங். பேரண்ட்டுக்கிட்டேருந்து ஆப்ஸ்ப்ரிங்க்கு எப்படி கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதை பற்றி படிக்கிறதுக்கு என்ன பேர், அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹெரிடிட்டி அப்படின்னு பேர். ஸோ அப்போ இங்கே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 1 மார்க் கொஷின் கொடுத்துட்ருக்கேன்.
அடுத்து புக் பேக் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஷின் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின், நேம் த 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரைட் ஆஃப் மெண்டல். அப்போ கிரிகோர் ஜோகன் மெண்டல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து பண்ணாக்க 7 கேரக்டரை சூஸ் பண்ணுறாரு. பீ பிளான்ட்டில் அவர் ஸ்டடி பண்ணதே வந்து பண்ணாக்கா ஸ்வீட் பீ, கார்டன் பீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஸ்டடி பண்ணார். நிறைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இருந்தது, இருந்தாலும் அவர் வந்து பண்ணாக்கா சூஸ் பண்ணது 7 கேரக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணார். அந்த 7 கேரக்டர் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி டாமினன்ட், எதெல்லாம் டாமினன்ட் கேரக்டர், எதெல்லாம் ரெசிசிவ் கேரக்டர், இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட் இஸ் மீன் பை ட்ரூ ப்ரீடிங் ஆர் பியூர் ப்ரீடிங் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ரெயின். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரூ ப்ரீடிங் லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, plant as undergoes continuous cell pollination having stable trait inheritance from parent to offspring. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜென்ரேஷனில் ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டில் கண்டினியூஸாக செல் பாலினேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் என்ன பேருன்னா ட்ரூ ப்ரீடிங் லைன் அப்படின்னு பேர். அங்கே கீ பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல் பாலினேஷன் தான். ஸோ அண்டர்கோ கண்டினியூஸ் செல் பாலினேஷன். சரியா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், கிவ் த நேம்ஸ் ஆஃப் சயின்டிஸ்ட் ஹூ ரீடிஸ்கவர் மெண்டலிசம். அப்போது மெண்டல் நிறைய ரிசர்ச் பண்ணார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு நேரம் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி, அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்தது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அவருடைய ரிசர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா ரீடிஸ்கவர் பண்ணி அவர் சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்றதுக்காக ரீடிஸ்கவர் பண்ணாங்க. யாரெல்லாம் அப்படின்னா யூகோ டிவிரீஸ், ஆலன் நாட்டிலேருந்து யூகோ டிவிரீஸ், ஜெர்மனிலேருந்து பார்த்தீங்கன்னா கார்ல் காரன்ஸ், ஆஸ்திரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா எரிக் வான் ஷெமார்க். அப்போ இங்கே ஆஸ்திரியா அப்படின்றது வேறு, ஆஸ்திரேலியானது வேறு, ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த கொஷினும் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அடுத்த கொஷின் பாருங்கள், வாட் இஸ் பேக் கிராஸ். ஸோ வாட் இஸ் பேக் கிராஸ். ஸோ இங்கே பேக் கிராஸ்க்கான டெஃபினேஷன் இருக்குது. பேக் கிராஸில் 2 டைப்ஸ் இருக்குது, டாமினன்ட் பேக் கிராஸ், ரெசிசிவ் பேக் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் எழுதிக்கங்க. அடுத்து பாருங்கள், இங்கே வந்து பாருங்க, வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் மெண்டல் சக்ஸஸ் இன் இஸ் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட். அப்படி ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் வந்து பாருங்க மெண்டலுடைய சக்ஸஸ்க்கு ரீசனாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்க ஒரு 5 பாயிண்ட் கேட்டிருக்கேன். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், மேபி நமக்கு 5 மார்க்லேயே கூட கேட்கலாம். ஸோ அப்போது கொஷின் நம்பர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷினும் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து பண்ணாக்க அதே மாதிரி ஒரு லெசன் முடிஞ்ச உடனே அந்த லெசனில் இருந்து மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன். அதர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து பண்ணாக்கா உங்களுக்கு இன்றைக்கி வந்து பண்ணாக்கா மண்டே இந்த குவார்ட்டர்லி லீவ் இருந்ததுனால தான் நான் எந்த வீடியோஸுமே போடலை, எல்லோரும் வந்து ரிலாக்ஸாக இருக்கட்டும்ன்றதுக்காக. ஸோ இப்போ இன்றைக்கி மண்டே ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி மார்னிங் போட்டுடுறேன். ஸோ அதே மாதிரி டெய்லி வந்து பண்ணாக்கா மார்னிங் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா வீடியோ வந்துடும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து பாருங்கள். கம்ப்ளீட்டாக அன்னன்னைக்கு கொடுக்குற ஒர்க்கு அன்னன்னைக்கு முடியுங்க. அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்ம சென்டம் வாங்க முடியும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.